இப்போ நாம் பார்க்க வேண்டியது ஆதனூர். திரு ஆதனூர் ஆண்டு அளக்கும் ஐயன். திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், பெரிய திருமடல் பிரபந்தத்தே, என்னை மனங்கவர்ந்த ஈசனை வானவரதம் முன்னவனை மூழிக்களத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை. ஆண்டு அளக்கிறார். நாம் தினமும் சாப்பிட வேண்டும். சாப்பிட்றதுக்கு படி அளக்க வேண்டாமா? பெருமாள் தான் படி அளக்கிறார். ஆண்டு நம்மை அரசனாக இருந்த ஆண்டு அளக்கும், நமக்கு அன்னத்தை படியளந்து கொடுக்கும் ஐயன். நிஜமாவே இது பேரோட மட்டுமில்லை, அவர் மரக்கால் படியோட தான் அங்கே எழுந்தருளியே இருக்கிறார். தன்னுடைய தலைக்கு கீழே ஒரு படி வச்சுருக்கார். படி வச்சுன்றது ஆச்சரியம் இல்லை, கொடுத்தாலும் கணக்கு போட்டு கொடுக்கணும் இல்லையோ. எத்தனை பக்தர்கள் வந்து கேட்டாலும் கணக்கில்லாத கொடுத்துடலாமா? அதனாலே இடது கையில் ஓலச்சுவடி எழுத்தாணியோடு சேனிச்சிருக்கார் அவர். படியளக்கும் பெருமானாய் ஆண்டு அளக்கும் ஐயன். அதைத்தான் திருமங்கையாழ்வார் பாசுரத்தில் பாடியிருக்கார். திருமங்கையாழ்வாராலே பாடல் பெற்ற திருத்தலம். இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்தது? ஆதனூர். ஆ பசு, ஆ தன் ஊர். பசு காமதேனு. காமதேனு பகவானை சேவித்து சிறந்த கதி அடைய வேணுங்கிறதுக்காக இந்த க்ஷேத்திரத்திலிருந்து தான் தபஸ் பண்ணினாள். அவள் தவம் புரிந்து பெருமானை அடைந்த க்ஷேத்திரங்கிறதுனாலே ஆ தன் ஊர், ஆவினுடைய ஊர், பசுவினுடைய ஊர் ஆதனூர் என்று பேர் ஏற்பட்டது. காமதேனு தபஸ் பண்ணி ஆச்சரியமா பெருமானை அடைந்தாள். ஒரு பக்கம் காவிரி, மற்றொரு பக்கம் கொள்ளிடம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவே அமைந்த திவ்யதேசம். ஆண்டளக்கும் ஐயன் சயன திருக்கோலத்தில் உள்ளார். கிழக்கு நோக்கி பள்ளி கொண்ட திருக்கோலம். இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு சரித்திரம் உண்டு. ஒரு சரித்திரம் காமதேனு தாயார் தான் தபஸ் பண்ணி பெருமாள் அடைந்தார்ங்கிறது. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு, அக்னி பகவான் தன்னுடைய சாபம் போவதற்காக இங்கிருந்து கொண்டு தபஸ் புரிந்தார். அக்னிக்கே சாபம் போக்கி இருக்கணும்னா ஊருக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும். மூணாவது சரித்திரம் இருக்கு இந்த ஊருக்கு, மகரிஷியினுடைய சாபம். இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். ஒரு தடவை மகாலட்சுமியினுடைய சிறந்த பூமாலை ஒரு வித்யாதர பெண்ணினிடத்தே வந்தது. அந்த பெண் அதை துர்வாச முனிவரிடத்தே கொடுத்தாள். ஓரிடத்தில் துர்வாசர்னு சரித்திரம் சொல்லப்படுறது, மற்றொரு இடத்தில் பிருகுன்னு சரித்திரம் சொல்லப்படுறது. அவர் அதை நாம வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம்? ரிஷி, நம்ம முற்றும் திறந்தவர், இந்திரன் தான் நாட்டை ஆள்றவர், அதனால் அவர் வச்சுன்னு சௌக்கியமாக ஆளட்டம்னு அவர்கிட்ட கொடுத்தார். இந்திரன் மாலையை மதிப்போடு வாங்கிட்டு இருக்கணும் இல்லையோ. அவன் அதை அவமரியாதை பண்ணுறா போலே யானையினுடைய தலையில் போட்டான். யானைக்கு அதன் மதிப்பு தெரியாது, தன் காலில் போட்டு தேய்ச்சிது. உடனே சாபம் வந்துடுத்து இந்திரனுக்கு. எப்படி மகாலட்சுமியினுடைய மாலையை காலில் தேய்ச்சார், உனக்கு எல்லா சொத்தும் அழியட்டும். உடனே போய் ஸ்ரீதேவி நாச்சியாரிடத்திலையும் பிரார்த்திக்கிறான், கவலைப்படாதே, நானே பிருகு மகரிஷியினுடைய புதல்வியாய் பார்கவிங்கிற பேரோட பிறக்க போகிறேன். அப்போது பெருமானுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகிறது. நீ அந்த கல்யாணத்தை வந்து சேவிச்சதுனால நீ இழந்த செல்வத்தை மீட்டு கொள்வாய் என்று சொல்ல அவன் வந்து சேவித்தான். அவர் வந்து சேவித்து பெற்ற இடம் இந்த க்ஷேத்திரம், ஆதனூர் க்ஷேத்திரம். தாயாருக்கு பார்கவின்னு திருநாமம், ரங்கநாயகின்னு திருநாமம். ஸ்ரீரங்கத்தை போலவே நிறைய ஒற்றுமை இந்த பெருமாளுக்கு உண்டு. ஏன்னா உற்சவமூர்த்திக்கு அழகிய மணவாளன், ஸ்ரீ ரங்கநாதன்னே தான் திருநாமம். மூலமூர்த்தி தான் ஆண்டளக்கும் ஐயன். உற்சவர் ரங்கநாத பெருமான், அழகிய மணவாள பெருமாள். இன்னொரு அழகான சரித்திரம் பார்த்தோம்னால், இந்த விமானம் பிரணவாகார விமானம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதும் பிரணவாகார விமானம். அதே பிரணவாகார விமானத்தை தான் இந்த க்ஷேத்திரத்திலையும் சேவித்து கொள்ளுகிறோம். பாட்டலி ஆச்சரியமான மரம், ஸ்தலவிருட்சம் பாட்டலி மரம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம். இங்கே திருமங்கையாழ்வார் பெருமானோட ரொம்ப அழகான ஒரு அனுபவத்தில் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் பெரிய மதில் கட்டணம்னு திருமங்கையாழ்வாருக்கு ஆசையை கட்டிவிட்டார். கட்டின பிற்பாடு கூலி கொடுக்கணும் இல்லையோ. கூலி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் பணங்காசு இல்லை. என்ன செய்யலாம்னு கையை பிசைஞ்சுண்டார். பெருமாள் சொன்னார், நான் தரேன், கவலைப்படாதவா, ஆதனூருக்கு வான்னு கூப்பிட்டார். ஆதனூருக்கு திருமங்கையாழ்வார் வந்தார். அப்போ எதிர்த்தா போல ஒரு வணிகர் வியாபாரி தலப்பாகையெல்லாம் கட்டின்னு வந்தார். வந்தவர், நான் உனக்கு தரேன், என்ன வேணும்? பெருமாள் தான் என்னை அனுப்பிச்சி வச்சிருக்கார், உமக்கு வேண்டியதெல்லாம் நான் தரேன்னா. சரியே கொடும்னார். அவர் ஒரு மரக்காலை எடுத்து மண்ணை அளந்து கொடுக்க ஆரம்பித்தார். நான் வேலை செஞ்சவாளுக்கு கூலி கொடுக்கணும், காசு வேணும்னா என்ன மண் அளந்து கொடுக்குறீர்? இந்த மண்ணை அப்படியே கூலியாக அளந்து போட்டுடும். வந்த வியாபாரி ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, இந்த மண்ணை கூலியாக அளந்து போட்டுடும். ஒழுங்காக உழைச்சவனாக இருந்தால் அவனுக்கு இது தங்கமாக தெரியும், தப்பாக உழைச்சவனாக இருந்தால் அவனுக்கு இது மண்ணாக தெரியும். இங்கே தான் நீங்கள் சூக்ஷ்மம் புரிஞ்சுக்கணும்.
இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். திருமங்கையாழ்வார் அதை அளந்தளந்து கொட்டுறார். இப்போ நிஜமாவே அது மண்ணாக தானே தெரியும், அது மண் அளந்து கொட்டினா மண்ணாக தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல முடியுமா பாருங்க, அது மண்ணுன்னு சொன்னால் நீ ஒழுங்காக வேலை செய்யலேன்னு வாடங்க. அது ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தா தங்கமாக தெரியும்னா நிறைய பேருக்கு அப்படியே தான் தெரிஞ்சிருக்கு, மண்ணாவே தெரிஞ்சிருக்கு. அவரவர்கள் பதறி என்ன திருமங்கையை இப்படி போய் கொடுத்துருக்கீர், ஏமார்த்த பார்க்கிறீரான்னு சொல்ல திருமங்கை ஆழ்வார் திரும்பி வணிகரை பிடிச்சு தலப்பாக எல்லாம் நன்னா வச்சுன்னு வந்திருக்கீர், என்னென்ன ஏமாத்த பார்க்கிறீரா அப்படின்னு அவர் போக்கு காட்டிண்டே ஓடிண்டே போனார். இதுக்குள்ள கையில் இருக்கிற ஓலைச்சுவடி எழுத்தாணியை வச்சு எத்தனை படி மண்ணு கொடுத்தேன்னு கணக்கு வேற எழுதிவிட்டார். இத்தோட கோவிலுக்குள் போய் சடக்கென பெருமாளாக சயனித்து கொண்டு கையில் எடுத்துட்டு வந்த படியை தரையில் வச்சுன்னுட்டு கையில் இருந்த ஓலைச்சுவடி எழுத்தாணியோட சயனித்து கொள்ள அவன் அழகில் மயங்கிய திருமங்கை ஆழ்வார் பாடினார். என்ன சரித்திரம்! இதுதான் ஆதனூர். திரு ஆதனூர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி அகோபிலமட்டம் அழகிய சிங்க சுவாமி ஜீயர் சுவாமி அவருடைய ஆதீனத்தில் தான் திருப்புள்ளம்பூதங்குடி ஆதனூர் ரெண்டுமே நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட பெருமாளை நாம் சேவித்து அவர் படியளந்து தானே நம்ம வாழ்ந்தாக வேண்டும். அண்ணா சாஸ்திரமே சொல்றது இல்லையோ, அன்னம் பிரம்மே திவ்யஜானாத்னு சொல்லுவார்கள். பிரம்மத்தை அன்னமென்னே தெரிந்து கொள். பிரம்மம் அன்ன ரூபத்தில் முதல்ல புரிஞ்சுட்டா தான் நம்ம வாழறதே அன்னத்தினால தானே. ஆண்டளக்கும் ஐயனுக்கு பல்லாண்டு.